ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சிம்பிள் லஞ்ச் தாங்க பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பாலக்கீரைங்க தேங்காய் போடாமலே சீக்கிரமாக பண்ணிட்டேன். இதுக்கு தக்காளி ரசமும் தான் கூட சேர்ந்து பண்ணியிருக்கேங்க. இதுக்கு பருப்பு 2 பருப்பு எடுத்துருக்கேன். கொஞ்சம் துவரம் பருப்பு, கொஞ்சம் சிறு பருப்பு எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பாலக்கீரை கூட்டுன்னு சொன்னோம்ல, தேங்காய் போடாமல் இருக்கிறதுக்காண்டி அதில் ஒரு கட்டு பாலக்கீரை, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளிங்க. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள், 1.5 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 4-5 பச்சை மிளகா, தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், 2 விசில் தான் எடுத்தேன். இது நல்லா வெந்து வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம வெந்நி தண்ணி ஊற்றி வச்சு நம்ம கடைஞ்சி எடுக்க போகிறோங்க. இதே உங்கள்கிட்ட மண் பாத்திரம் இருந்ததுன்னா அதில் கடைஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட மண் பாத்திரம் இல்லைனாக்கா நான் இந்த சாதாரண சட்டியிலே போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கடையில நீங்கள் எதுவுமே போட வேண்டாங்க. எல்லாமே நம்ம குக்கரில் வேக வச்சதுனாக்கல கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம தாளித்து தாங்க ஊற்ற போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒன்று போல் தாளித்து அதில் ஒரு கரண்டி அந்த கூட்டை அதில் போட்டு விரவி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. கூட்டு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ரசம் தாங்க பண்ண போகிறோம். ரசம் பண்ண போன புளி இல்லை, அதனால் வெறும் தக்காளி ரசமே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 3 மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 3 தக்காளி பழங்க. 3 தக்காளி பழமும் அதையும் நல்லா 4 துண்டாக நறுக்கி அதில் போட்டு அதையும் அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இந்த பாத்திரத்துக்கு தாங்க நான் பண்ணியிருக்கேன். இந்த பாத்திரத்தில் எல்லாமே அளவு கரெக்டாக இருக்குது. இதில் தண்ணி வந்து இல்லைன்னா 1 லிட்டர் தண்ணி இதில் சேர்ந்துருக்குங்க. அதில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள், அப்புறம் பெருங்காயத்தூள், இது எல்லாம் போட்டு நல்லா கையை வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு தேவைப்பட்டு நீங்கள் வாயில் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் கொத்தமல்லி இலையோட கொத்தமல்லி தண்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கொஞ்சோண்டு இலை தண்டு வேஸ்ட் பண்ணாமல் அதே இதில் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம தாளிக்க தான் போகிறோம். ஒரு கடாயில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எண்ணெயில் வதக்குனிங்கன்னா நல்லா வாசனையாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் கரைச்சி வச்சு எல்லாமே அந்த தண்ணி அதில் எடுத்து நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு ஒரு 2-3 கொதி வந்தால் போதுங்க. மூடி வச்சு நல்லா வாசனை வரும் நம்மளுக்கு, அந்த தக்காளி ரசத்தோட வாசனை வந்ததும் நம்ம அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் ஊற்றுங்க. உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பு, உரப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. இது ஒன்லி சவுத் இண்டியன் ஃபுட்டு. நீங்கள் எப்போ வேணாலும் இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு. நம்ம வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டான ஒரு ஃபுட்டுங்க. இது சுட சுட சாதம் இருந்தது, அதை போட்டாச்சு. இப்போ கூட்டு கிண்டி அதில் வச்சுக்கோங்க. வீட்டில் இலை இருந்ததுனாக்கில் எனக்கு நான் இலையிலே பரமாறிட்டேன். எனக்குன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. கூட்டுக்கறி சைட் டிஷ்ஷாக வச்சாச்சு. ரசத்தை கொஞ்சம் மேலாட்ட கொஞ்சம் கலக்காமல் எடுத்து அதில் ஒரு 4 கரண்டி எடுத்து ஊற்றி நல்ல கொழுன்னு விரவி சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. புளி இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த தக்காளிலே ஆல்ரெடி நிறைய புளிப்பு தன்மை இருந்தது, இந்த நாட்டு தக்காளி இது. அதனால் அதை போட்டு நான் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.